வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ சிலபஸின் படி இலக்கண டாப்பிக்கில் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை 11th ஸ்டாண்டர்டோட பிரித்தெழுதுக பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 50 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுவது அஞ்சி, அஞ்சுவது அஞ்சிய அஞ்சுவது கூட்டல் அஞ்சு அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இது எப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம். ஊ போயிட்டு அதோட என்ன செய்யும், இங்கே இருக்க ஆ வந்து சேர்ந்துரும். அப்போ இத்து பிளஸ் ஆ தா. ஸோ அதனால அஞ்சுவது அஞ்சி தா வந்திருக்கு. அடுத்து பழி எணின் வந்து பழி கூட்டல் எணின். இந்த ஏ வந்து யகர உடம்படுமையா மாறும், ஈயா மாறும். ஈ வந்து ஆட் ஆகும். ஸோ ஈயும் ஏயும் சேர்ந்து ஏவா மாறிடும். அடுத்து உலகுடன், உலகு கூட்டல் உடன். இதுல என்ன ஆயிருது, ஊ மட்டும் போயிட்டு அப்படியே ஜாயின் ஆயிருது, உலகுடன். அடுத்து தமக்கென, தமக்கென வந்து தமக்கு கூட்டல் என. கூ வந்து இக்கு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? ஸோ ஊ போயிட்டு அதுக்கு பதிலாக இங்க இருக்க ஏ ஜாயின் ஆகும்போது இக்கு பிளஸ் ஏ வந்து கேவாக மாறும். ஸோ தமக்கெனன்னு கிடைக்கும். அதே மாதிரி பிறர்க்கென அப்படிங்கிறது பிறர்க்கு கூட்டல் என. இங்கேயும் அதே தான், மேலே பார்த்தோலையா இதே விதிப்படி என்னவாயிருது, கேவாக மாறுது. அடுத்து புற 400, இது வந்து மூன்றா பிரியும். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புற 400, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. தாளாட்சி, தாள் கூட்டல் ஆட்சி. இதுல வந்து என்ன இருக்கு, இங்க இருக்க மெய்யெழுத்தும் இங்க இருக்க உயிரெழுத்தும் சேர்ந்து இல் பிளஸ் ஆ வந்து லா அப்படிங்கிற நெடிலா மாறும். சொல்லா, தாளாட்சி. அடுத்து பொருள் எல்லாம், பொருள் எல்லாம்க்கு பொருள் கூட்டல் எல்லாம். இங்க என்ன ஆகுதுன்னா இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறுது, பொருள் எல்லாம். அடுத்து அச்சிரும், அச்சு கூட்டல் இரும். இதுல என்ன ஆகுதுன்னா சூ வந்து இச்சு பிளஸ் ஊவா மாறுது. ஊ போயிட்டு அதோட ஈ சேர்ந்து இச்சு பிளஸ் ஈ, இங்க இருக்க ஈ சேர்ந்து சீயாக மாறுது. ஸோ அச்சிரும். பள்ளிக்கூடம், பள்ளி கூட்டல் கூடம். இங்க வந்து என்ன ஆகுது, வல்லினம் மிகுந்து வருது, பள்ளிக்கூடம். 50 ஆண்டு, 50 கூட்டல் ஆண்டு, 50 கூட்டல் ஆண்டு. தூ வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரியுமா? ஊ போயிட்டு அதோட ஆ சேரும் போது தா அப்படிங்கிற நெடிலா மாறும். ஸோ அதனாலதான் தா அப்படிங்கிறது வந்திருக்கு, 50 ஆண்டு. அடுத்து தட்டு கூட, இக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, தட்டு கூட்டல் கூடை. அடுத்து சர்க்கரை பண்டம். இங்கே என்ன இருக்கு, வல்லினம் மிகுந்து வந்துரு, சர்க்கரை. ரை வந்து ஐயில முடியுது இல்லையா? ஸோ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, அதனால இங்க இப்புங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. நம்ம அடுத்த, அதாவது 2வது வீடியோ வந்து வல்லினம் மிகும் இடங்கள் வரும், அதுல நம்ம அந்த விதியெல்லாம் பார்க்கலாம். அடுத்து குறுஞ்செடி வந்து பண்பு தொகை, குறுமை கூட்டல் செடி. குறுஞ்செடி, குறுமை கூட்டல் செடி. அடுத்து கொழுஞ்சோறு, கொழுமை கூட்டல் சோறு. இங்கேயும் என்ன இருக்கு, பண்பு தொகை தான் வந்திருக்கு, கொழுமை கூட்டல் சோறு. சிறுகோள் வந்து சிறுமை கூட்டல் கோல். சிறுகோள் என்பது சிறுமை கூட்டல் கோல். பொற்சிலம்பு, பொன் கூட்டல் சிலம்பு. இங்க இருக்க இன்னும் வந்து இர்ராக மாறி இருக்கு, பொற்சிலம்பு. அடுத்து கொழுஞ்சோறு ஏற்கனவே பார்த்தோம், கொழுமை கூட்டல் சோறு. அடுத்து பாத்தீங்கன்னா பூந்தலை, பூந்தலையை வந்து பூ கூட்டல் தலைன்னு பிரிப்போம். இது எப்படி வந்திருக்கும்னா, தாக்கு நிகரான இன எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா நா. ஸோ நான் வந்து ஒற்றெழுத்தா மாதிரி பூந்தலைன்னு வந்திருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் நேற்று வீடியோல. இந்த மாதிரி ஒரு சொல்லோட சேரும்போது எப்படி புணரும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்து வரணும், பூந்தலை அப்படின்னு வரணும். அடுத்து யாண்டுலர்ந்தனல், யாண்டு கூட்டல் உணர்ந்தனல். இங்க என்ன இருக்கு, இந்த ஊ மட்டும் போயிட்டு அப்படியே ஜாயின் ஆயிருக்கு, யாண்டுலர்ந்தனல். யாண்டு கூட்டல் உணர்ந்தனல். பொற்காலம், பொன் கூட்டல் களம். பொற்களம், பொன் கூட்டல் களம். தென்னீர், தென்னீர் வந்து தெல் கூட்டல் நீர்னு பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வித்தியாசமா மாறி இருக்கு, தெல் கூட்டல் நீர் வந்து தென்னீர். அடுத்து முத்தரி வந்து முத்து கூட்டல் அரி, முத்து கூட்டல் அரி. தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம். ஊ போயிட்டு அதோட இங்க இருக்க ஆ ஜாயின் ஆகும்போது இத்து பிளஸ் ஆ தா, முத்தரி. நரை கூந்தல், இங்க வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஸோ நரை கூட்டல் கூந்தல். நரை ஐயில முடியுது இல்லையா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால இக்குங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. உற்றன, உரு கூட்டல் என. இதைத்தான் என்னவா மாறி இருக்கு, உற்றனன்னு மாறி இருக்கு, உரு கூட்டல் என. இது எப்படி ஆயிருக்கும்னா, ரூவோட ஒற்றெழுத்து என்னது, இரு. அது இரு வந்து இரட்டிப்பாயிருக்கும். அந்த இரு ஏவும் சேர்ந்து ரேவா மாறி இருக்கும். ஆல்ரெடி ஒரு இரு இருக்கும். அப்படி வர்றபோது உற்றன அப்படின்னு வரும். வெண் சுவை என்பது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை, வெண்மை கூட்டல் சுவை, வெண் சுவை. இழுகின்ற, இழுக்கு கூட்டல் இஞ்சி, சாரி இழுக்கின்றி.
இழுக்கின்றி அப்படிங்கிறது இழுக்கு கூட்டல் இன்றி. இங்க கூ எப்படியா மாறும், இக்கு பிளஸ் ஊவா மாறும். ஸோ ஊ போயிட்டு அதோட ஈ ஜாயின் ஆகும்போது கீயா மாறுது. ஸோ இழுக்கின்றி. முறை அறிந்து, முறை கூட்டல் ஆ அறிந்து, ஆ வந்து என்னவா மாறுது, எகர உடம்படுமையா மாறும். ஸோ ஆக்கு பதிலா யா வருது. ஆசார் சார்ந்து, ஆசான் கூட்டல் சார்ந்து, இன்னு இங்க என்ன ஆகுது, இன்னுக்கு பதிலா இருன்னு மாறி இருக்கு. ஆசார் சார்ந்துனா ஆசான் கூட்டல் சார்ந்து. அரும்பொருள், அருமை கூட்டல் பொருள், இது பண்பு தொகை. மனை என, மனை கூட்டல் என. இங்க என்ன ஆகும்னா உடம்படுமை வரும், எகர உடம்படுமை வரும். ஸோ அதனால ஈ ஜாயின் ஆகும், ஈயும் ஏயும் சேர்ந்து ஏவாக மாறுது. மலைவிலாது, மலைவு கூட்டல் இலாது, இலாது. அப்பனாதான் ஊ வந்து யூ பிளஸ் ஊன்னு பிரியுமா, ஊ போயிட்டு அதோட ஈ சேரும்போது வியாக மாறும். தொலைவிலா, தொலைவு கூட்டல் இலா, இங்கேயும் அதே தான், இங்க மேல பார்த்த அதே விதிதான் இங்க. ஸோ அது வியாக மாறும், தொலைவிலா. அடுத்து குறைவர, குறைவு கூட்டல் அற. இங்க என்ன ஆகுதுன்னா யூ பிளஸ் ஊவா பிரிஞ்சு ஊ போயிட்டு அதோட ஆ ஜாயின் ஆகும்போது வா வந்துடும். அடுத்து கம்பளை புடவி, கம்பளை கூட்டல் புடவி என நடுவுல இப்புங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு. கடல் என, கடல் கூட்டல் என, இல்லும் ஏவும் சேர்ந்து லேவா மாறும். இடன் அற, இடன் கூட்டல் அற, இங்கேயும் அதேதான், இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாக மாறுது. இடன் அற. பெரும்புகழ், இது பண்பு தொகை, பெருமை கூட்டல் புகழ். தொன்னகர், தொன்மை கூட்டல் நகர். பொன்னகர், பொன்மைன்னு வராது, பொன் கூட்டல் நகர் தான் பொன்னகர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சம்டைம்ஸ் நமக்கு குழப்பம். தொன்னகர் அப்படின்னா தொன்மை கூட்டல் நகர்னு சொல்றோம். அதே இது பொன்னகர்னா பொன் கூட்டல் நகர். புதுமலர், புதுமை கூட்டல் மலர், இதுவும் பண்பு தொகை தான், புதுமை கூட்டல் மலர். அடுத்து மனை என, மனை கூட்டல் என, மனை என வந்து மனை கூட்டல் என. அரசன, அரசு கூட்டல் என. ஒன்னகர், ஒன்மை, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்னகர் அப்படின்னா ஒன்மை கூட்டல் நகர், பண்பு தொகையில வருது. குறைவர, குறைவு கூட்டல் அற. பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல். ஆயமொடு, ஆயமொடு, அப்ப ஆயம் கூட்டல் ஒடு. இங்க என்ன ஆகுதுன்னா இம்மும் ஓவும் சேர்ந்து மோவாக மாறுது. மின்னுடை கருவி, இக்கு வந்திருக்கு, அப்ப இது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஸோ இது ரெண்டா பிரிக்கலாம், மின்னுடை கூட்டல் கருவி அப்படின்னு. நூற்றுக்கணக்கு, இது என்ன ஆகுது, இங்க நூற்றுன்னு வரக்கூடாது, நூறுன்னு வரணும். 100 கூட்டல் கணக்கு தான் நூற்றுக்கணக்கு. நண்பனாயிற்று, நண்பன் கூட்டல் ஆயிற்று, இங்க என்ன ஆகுதுன்னா இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாக மாறுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மொத்தம் 150, இந்த வீடியோவோட 150 பிரித்தல் சேர்த்தலுக்கு பார்த்துருக்கோம். இன்னும் வந்து 50 மட்டும்தான் இருக்குது. அது வந்து கடைசி வீடியோவாக நாளைக்கு கொடுப்போம். ஸோ அந்த வீடியோவோட உங்களுக்கு என்ன ஆயிருந்தா 11th ஸ்டாண்டர்டில் உள்ள பிரித்தெழுத்துக்கள் சேர்த்தெழுத்துக்கள் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து 12th மட்டும்தான். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக், இலக்கண டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.